ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் டால்டா ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட்டை 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டாச்சு. 1 கப் கேரட்டுக்கு நம்ம 1 கப் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேரட்டோட ஸ்மெல் இருக்காது. இப்போ இதை சிம்லே போட்டு நல்லா வேக விடுங்க. சிம்லே 10 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. $15 மினிட்ஸ் போல் நல்லா சிம்மில் போட்டு நல்லா கேரட் வெந்து பால் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 கப் கேரட்க்கு 1/4 கப் ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீனி சேர்த்துருக்கனால நல்லா இலகி வரும். இப்போ இதுவும் நல்லா கெட்டியாகி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போவே நம்ம இது கூட ஒரு 3 ஏலக்காயை நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம 2 முந்திரியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.